அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜோதிட உலகத்திலேயே ரொம்பவே எமோஷ்னலான, அதே சமயம் அலாதியான அன்பு வச்சுருக்கிற கடகராசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களை பாசத்தோட இருப்பிடம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, கடகராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்க முகத்தில் ஒரு தனி அமைதியும் கண்ணில் ஒரு பாசமும் இருக்கும். இவங்களை வெளியிலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப சாஃப்டாக தெரிவாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிற 3 முக்கியமான மாஸ் குணம் மற்றவங்கள அப்படியே வியக்க வைக்குங்க. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் இவங்க எல்லாரோட மனசையும் ஈஸியாக இடம் பிடிச்சிடுறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. அளவற்ற பாசமும் மற்றும் தாயுள்ளம் கொண்டவங்கன்னு இவங்களை சொல்லலாம். பாசத்தில் இவங்களை அடிச்சுக்க இந்த உலகத்தில் ஆளே இல்லைங்க. கடகராசியோட அதிபதி சந்திரன். சந்திரன் அப்படின்னாலே அது தாயை குறிக்கக்கூடிய கிரகம். அதனாலேயே இந்த ராசியை பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே அந்த தாயுள்ளம் இருக்கும். இவங்க ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு சுயநலமுமே ஒரு எள்ளளவும் இருக்காது. தன்னோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், காதலர் இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், அவங்க சாப்பிட்டாங்களா, நல்லா இருக்காங்களான்னு ஒரு அம்மா மாதிரி பார்த்து அக்கறையை எடுத்துப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இவங்க இருக்கிற குடும்பத்திலேயோ இல்லை நட்பு வட்டத்திலேயோ யாருக்காவது ஒரு கஷ்டம்னா முதல் ஆளாக வந்து நிற்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்கன்னு சொல்லணும். மற்றவங்களுக்காக தான் சந்தோஷத்தையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு அரிய குணம் இவங்கக்கிட்ட இருக்குது. 6ஆம் அறிவு மற்றும் அபார நினைவாற்றல் இவங்களுக்கு இருக்குங்க. யார் மனசில் என்ன இருக்குன்னு டக்குன்னு கண்டுபிடிக்கிற 6th சென்ஸு கடகராசிக்காரங்கிட்ட இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம். அவங்கக்கிட்ட யாராவது பொய் சொன்னாலோ இல்லை நடிக்க நினச்சாலோ இவங்களோட உள்மனசு அதை டக்குன்னு காட்டி கொடுத்துரும். ஏதோ தப்பு நடக்குதுன்னே இவங்க கணிச்சிருவாங்க. அதை கண்டிப்பாக உண்மையாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி யாராவது இவங்களுக்கு செஞ்ச சின்ன உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை மனசை காயப்படுத்துகிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை தேதியோடு அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் அப்படியே ஞாபகம் வச்சுருப்பாங்க. இவங்க வெளியில் அமைதியாக இருந்தாலும் சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களோட கூர்மையான புத்தியால் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் நினைப்போம் அவங்க அமைதியாக இருக்காங்கன்னு, அப்படி கிடையாது. சுற்றி எல்லா விஷயத்தையுமே கவனிச்சுட்டு இருப்பாங்க. வெளியில் பார்க்க மென்மையாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே இரும மனிதர் மாதிரி இருப்பாங்க. நண்டு மாதிரியான ஒரு குணம் அவங்க கிட்ட இருக்கும். கடகராசியோட சின்னம் நண்டு. நண்டை வெளியிலேருந்து தொட்டு பார்த்தா ரொம்ப கடினமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இவங்களும் அதே மாதிரி தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப மென்மையானவங்கள மாதிரி, சின்ன விஷயத்துக்கு கூட கண்கலங்கிறவங்களா தெரிவாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனையோ இல்லை குடும்பத்தில் ஒரு ஆபத்தோ வரும்போது இவங்க அப்படியே இரும்பு மனிதராக மாறி நிற்பாங்க. அரவணைப்பாங்க, எல்லாரையும் காத்து நிற்பாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு குடும்பத்தை முன்னின்று நடத்துகிற தைரியம் இவங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். அதுக்கு நேரத்துக்கு தேவையான நேரத்துக்கு கண்டிப்பாக அது அவங்கள காக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். தன்னை நம்பினவங்களை எப்போவுமே கைவிடவே மாட்டாங்க. இவங்களோட இந்த உறுதி தாங்க இவங்கள வாழ்க்கையில் பல தடைகளை தாண்டி ஜெயிக்க வைக்குதுன்னே சொல்லலாம். கலப்படமில்லாத அன்பு, கூர்மையான புத்திசாலித்தனம், இக்கட்டான சூழலில் காட்டுற அசாத்திய தைரியம், இந்த 3 தாங்க கடகராசியை ரொம்ப ஸ்பெஷலாக காட்டுது. இந்த வீடியோவில் நான் சொன்ன குணமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு பொருந்துதான்னு சொல்லியும், இல்லை கடகராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த குணம் பொருந்துதான்னு சொல்லியும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குங்க, கடந்த 2 வாரமாக, குறிப்பாக ஜூன் மாத இறுதியிலும் ஜூலை மாதத்தோட முதல் பாதியிலும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய போராட்ட காலமாக இருந்திருக்கும்னு சொல்லலாம். ராசிநாதன் சந்திரன் மற்றும் விரயஸ்தான ஜென்மஸ்தான கிரகங்களின் நகர்வுகளால் பாசத்தையே முதலீடாக கொண்ட கடகராசினர் கடந்த 14 நாட்களாக சந்தித்த முக்கிய நெருக்கடிகள், துன்பங்கள் என்னென்னா, உணர்ச்சி போராட்டம், அது மட்டும் இல்லாமல் அதீத மனக்காயங்கள். கடந்த 2 வாரங்களாக உங்களுக்குள்ள ஒரு கடுமையான ஏற்றமும் மனவேதனையும் இருந்திருக்குங்க. நம்ம எல்லாரையும் பாசமாக பார்த்துக்கிறோம், ஆனால் நமக்காக பேச இங்கே யாருமே இல்லையேங்கிற தனிமை உணர்வு உங்களை ரொம்பவே வாட்டியிருக்கும். நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பிய சில மனுஷங்களை, இல்லை அப்படின்னா நண்பர்களை, உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. இதனால் பல இரவுகள் நீங்கள் மனசுக்குள்ளேயே அழுது தீர்த்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும். கடுமையான அலைச்சலும் காரிய தடைகளும் உண்டாயிருக்கும். ஒரு சின்ன வேலையை முடிக்கிறதுக்கு கூட நீங்கள் பல முறை அலைய வேண்டியதாக இருந்திருக்கும். இன்றைக்கி இந்த வேலை முடிஞ்சிரும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் கடைசி நேரத்தில் அது ஏதாவது ஒரு காரணத்தால் தடைப்பட்டு போயிருக்கும். இந்த தொடர்பாக காரிய தாமதங்கள்லாம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சலிப்பையும், நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே இழுபறியாக நடக்குதுங்கிற விரக்தியும் ஏற்படுத்தியிருக்கும்.
உடல் ரீதியாகவும் கடுமையான அசதியும் சோர்வும் உங்களை முடக்கி இருக்கும். அலைச்சல் வந்தாலே சோர்வு வந்துடும் இல்லையா? வீண் பழியும் தவறான புரிதல்களான அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். கடந்த 14 நாட்களில் நீங்கள் செய்யாத தப்புக்கு கூட நீங்கள் தான் காரணங்கிற சுற்றி இருக்கிறவங்க பழி போட்டிருப்பாங்க. குடும்பத்தில் இல்லை அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் நல்ல எண்ணத்தோடு செஞ்ச உதவி கூட தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்குங்க. உங்கள் நியாயத்தை எடுத்து சொல்ல நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது யாரும் கேட்கக்கூடிய மனநிலைமையில் இல்லாததால் பேசாமல் அமைதியாக இருந்துடலான்னு நீங்களே உங்களை சுருக்கி கொண்ட காலகட்டம் கூட இருந்திருக்குங்க. மருத்துவ செலவும் மற்றும் தூக்கமின்மையும் நிறைய ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கோ இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்திலேயோ உள்ளவங்களுக்கு, குறிப்பாக தாயார் இல்லை அப்படின்னா பிள்ளைகளுக்கு திடீர் உடல்நலக்குறைவெல்லாம் ஏற்பட்டு அதன் காரணமாக மருத்துவ செலவுகள்லாம் முளைச்சிருக்கும். ஏற்கனவே பண நெருக்கடி இருக்கும் சூழலில் இந்த திட்டமிடாத செலவுகள்லாம் உங்களை திணற அடிச்சிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலாக மனக்குழப்பம் காரணமாக இரவு நேரங்களில் சரியாக உங்களுக்கு தூக்கம் வராமல் நீங்கள் தவிச்சிருப்பீங்க. படுத்த படுக்கையில் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை நீடிச்சிருக்கும். இதுக்கான ஜோதிட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும் 12ஆம் இடம், அது ஜென்ம ராசியிலும் ஏற்பட்ட கிரகங்களோட சஞ்சாரமும் சூரியனின் அமைப்பும் தான் உங்களை மன ரீதியாக இவ்வளவு பலவீனப்படுத்தினது. விரய சந்திரன் மற்றும் கிரகங்கள் உங்களுடைய தூக்கத்தையும் நிம்மதியும் தற்காலிகமாக பறித்து வச்சுருப்பார். புயலுக்கு பின் தாங்க அமைதி வரும். கடகராசிக்காரங்க பாசக்காரங்க மட்டும் கிடையாது, எதையுமே தாங்கக்கூடிய இதயம் கொண்டவங்க. கடந்த 2 வாரங்களாக நீங்கள் அனுபவித்த இந்த துன்பங்கள் எல்லாமே சுயநலமான இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்காக எவ்வளவு தூரம் எல்லையை வகுத்து கொள்ளணுங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் தாங்க இது தற்காலிக சோதனை தான். மெல்ல மெல்ல விலகி சந்திரன் தன் பாதையை மாற்றும்போது உங்களுக்கான நிம்மதியும் உங்களை காயப்படுத்தணுங்க உங்கள் அருமையை உணரும் காலமும் சீக்கிரத்தில் வருங்க. சரிங்க, கடந்த 2 வாரங்களாக இருந்த மன உளைச்சலும் தடைகளும் நீங்கி அடுத்த 7 நாட்களில் நல்லதொரு மன அமைதியும் மாற்றங்களும் கிடைக்க, இந்த 7 நாட்களை உங்களுக்கு இன்னும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் எளிய பரிகாரமும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்கு அதிபதி சந்திரன்கிறதால நீங்கள் வழிபட வேண்டிய முதன்மை தெய்வம் ஸ்ரீ அபிராமி அம்மன், இல்லை அப்படின்னா பார்வதி தேவி மற்றும் சிவபெருமான். பெண் தெய்வ வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களை நீக்கி ஒரு தெளிவான மனநிலைமையை கொடுக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2 வாரங்களாக உங்களுக்கு இருந்த கண் திருஷ்டி மனபாரமெல்லாம் நீங்கள் ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை சிவ வழிபாடுங்க. திங்கட்கிழமை காலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்ய பால் வாங்கி கொடுங்க. இல்லை அப்படின்னா அம்மன் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். பசியோடு இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் இல்லை அப்படின்னா வெள்ளை நிற உணவு பண்டங்களை அன்னதானமாக கொடுங்க. இது உங்களுடைய பணத்தடைகளை நீக்குங்க. வீட்டில் இருக்கும்போது அபிராமி அந்தாதி கேட்குறதும் இல்லை அப்படின்னா படிக்கிறதும் உங்களுக்குள்ளே இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை முற்றிலுமாக நீக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை, வெளிர் நிறங்கள், வெளிர் நீலம், வெள்ளி நிறம், இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள். நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு மற்றும் அடர் நீல நிற உடைகளை நீங்கள் இந்த வார முக்கிய காரியங்களின் போதெல்லாம் நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வாரங்களாக இருந்த அந்த கடுமையான மன உளைச்சல்களும் ஏமாற்றங்களும் மெல்ல மெல்ல விலகி அடுத்த 7 நாட்களுக்கு கிரகங்களோட சாதகமான நகர்வால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, தொழில் வியாபார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில நாட்களாக நீங்கள் போட்ட உழைப்புக்கு இப்போ தான் பலன் கிடைக்க ஆரம்பிக்க போதுங்க. மந்த நிலை மாறப்போகுது. வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்க போகுது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் நல்ல விலைக்கு விற்பனையாக போகுது. புதிய முதலீடுகள் பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்கவோ இல்லை அப்படின்னா வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ நினச்சிங்க அப்படின்னா இந்த வாரம் அதுக்கான கடன் உதவிகள் இல்லை அப்படின்னா முதலீடுகள்லாம் உங்களுக்கு சீக்கிரத்தில் எளிதாக கிடைக்கும். கூடு தொழில் செய்கிறவங்க விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய நிம்மதி காத்துக்கிட்டு இருக்குங்க. பாராட்டுக்கள்லாம் குவிய போகுது. நீங்கள் செஞ்ச வேலைகளை மேலதிகாரிங்க அங்கீகரிப்பாங்க. உங்களை பற்றி தப்பாக பேசின சக ஊழியர்கள்லாம் இப்போ உங்கள் திறமையை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. பணி இடமாற்றமெல்லாம் கிடைக்குங்க.
ஒரு சிலருக்கு அவங்க எதிர்பார்த்த இடத்துக்கு பணியிட மாற்றம் இல்லை அப்படின்னா சம்பள உயர்வுக்கான சாதகமான அறிவிப்புகள்லாம் இந்த 7 நாட்களில் வர வாய்ப்பு இருக்குது. புது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு ரிலாக்ஸ் தரக்கூடிய வாரமாக இருக்க போகுது. மதிப்பு மரியாதையும் கூட போகுது. குடும்பத்துலேயும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். ரொம்ப நாளாக வாங்க நினச்ச ஆடை ஆபரணங்கள் இல்லை அப்படின்னா வீட்டு உபயோக பொருட்களை இந்த வாரம் வாங்க போகிறீங்க. மனசை வாட்டிக்கிட்டு இருந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தைகளை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கல்வியில் நல்ல ஆர்வம் பிறக்கும். கடந்த வாரம் இருந்த ஒரு விதமான மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு கூடும். படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. போட்டி இல்லை அப்படின்னா விளையாட்டுகளில் பங்கேற்கும் குழந்தைகளுக்கு இந்த வாரம் நல்ல வெற்றிகளும் பாராட்டுகளும் தேடி வரும். பெற்றோர்களோட பாராட்டை அவங்க பெறுவாங்க. குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவை இந்த வாரம் ஒரு சின்ன விஷயத்தை கடைபிடிக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுத்து போங்க. முதல் காரணம், குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது பழைய கசப்பான சம்பவங்களை எக்காரணத்தை கொண்டும் நினைவுபடுத்தாமல் பேசுங்க. நினைவுபடுத்தவே படுத்தாதீங்க. அன்பால் வெளில பாருங்கள். உங்களுடைய இயல்பான பாசமான குணத்தை எல்லாருக்கிட்டேயும் காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன ஊடல் வந்தாலும் நீங்களே இறங்கி போய் பேசி சமாதானம் பண்ணுங்கள். விட்டு கொடுத்து போகிறது மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகுங்க. அமைதி கிடைக்கும். நல்ல மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போகிறதுனால, இறங்கி போகிறதுனால ஒரு தப்பும் இல்லைங்க. யாருக்கிட்ட? நம்ம குடும்பத்தார்கிட்ட தான் நம்ம இறங்கி போகிறோம். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் கூட 2 விஷயங்களில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஜாமீன் மற்றும் கடன். உங்களுக்கே பண நெருக்கடி இருக்கிறதால இந்த வாரம் யாருக்கும் பெரிய தொகையை கடனாக நீங்கள் கொடுக்கக்கூடாது, கொடுக்காதீங்க. அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அவங்க எவ்வளோ பெரிய நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இறக்க குணம் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அப்புறம் பிரச்சனை என்னவோ அது உங்களுக்கு தான். இப்போ நல்லா இருக்குங்க, கடைசியில் அது உங்களுக்கே எதிரான ஆயுதமாக திரும்பும். கவனமாக இருந்துக்கோங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இல்லை அப்படின்னா அஜீரண கோளாறுகள்லாம் வரலாம். அதனால் காரமான மற்றும் வெளி உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுமையான வெற்றியாக மாற நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்று தாங்க. உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களெல்லாம் தூக்கி போட்டுருங்க. என்னால் முடியும், எனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் வேலைகளை தொடங்குங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும். கடகராசிக்குள்ள புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள் ஆகிய 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கடகராசிங்கிற பொதுவான குணங்கள் இருந்தாலும் இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி கிரக ஆதிக்கங்கள் இருக்கிறதால பலன்களும் வழிபாட்டு முறைகளும் மாறுங்க. அடுத்த 7 நாட்களுக்கான புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி புதிய பாதை பிறக்கக்கூடிய வாரமாக அமைய போதுங்க. கடகராசியில் பிறந்து அறிவுக்காரகனான குரு பகவானின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அது. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய திருப்பு முறையாக அமைய போகுது. கடந்த சில நாட்களாக உங்களை வாட்டி வதச்ச மனக்குழப்பங்கள்லாம் அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிற பயமெல்லாம் முற்றிலும் நீங்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இல்லை அப்படின்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இடமாற்றமெல்லாம் சாதகமாக அமையப்போகுது. தந்தை இல்லைன்னா தந்தை வழி உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள்லாம் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரான் மற்றும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை ரெட்டிப்பாக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் 4 பாதங்கள். பொருளாதார நெருக்கடிகள்லாம் தீர்ந்து நிம்மதி கூடக்கூடிய வாரமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு. கடகராசியில் பிறந்து கர்மகாரகனான சனி பகவானின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் இது.
இவங்க கிட்ட இயல்பாகவே உழைப்பும் கடமை உணர்வும் அதிகமாக இருக்கும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். ரொம்ப நாளாக வராமல் இழுபறியாக இருந்த கடன் தொகைகள்லாம் கைக்கு வந்து சேரும். பழைய கடன்களை அடைச்சி நிம்மதி பெரும் மூச்சு விழுவீங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்க இளைஞர்களுக்கு இந்த வாரம் நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைக்கான ஆணை கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், அதாவது திருமணம், சீமந்தம், காது குத்து போன்ற விசேஷங்கள்லாம் சுமூகமாக முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன ஊழல்கள்லாம் நீங்கி நெருக்கம் அதிகரிக்க போகுது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் சனி பகவான். சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு எள் சாதம் இல்லை அப்படின்னா வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகளையும் காரிய தடைகளையும் முற்றிலும் அது தவிர்க்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதங்கள் 1, 2, 3, 4 பாதங்களும் புத்தி கூர்மையும் திடீர் தனலாபமும் உண்டாகக்கூடிய வாரமாக உங்களுக்கு இது அமைய போகுது. கடகராசியில் பிறந்து புத்தி விஷுவல்காரகனான புதன் பகவானின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் இது. பேச்சாற்றலும் சமயோஜித புத்தியும் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பல கடினமான காரியங்களையும் சாதிச்சு கட்டுவீங்க. கலைத்துறை, ஊடகம், ஆன்லைன் பிஸ்னஸ் மற்றும் கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் லாபமும் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகுங்க. சுற்றத்தாரால் ஏற்பட்ட வீண் பழி மற்றும் தவறான புரிதல்கள்லாம் இந்த வாரம் விலக போகுது. உங்களை தப்பாக நினச்சவங்க தவறை உணர்ந்து உங்ககிட்ட பேசுவாங்க. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டாகுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதிசேஷர், நாகராஜர் மற்றும் மகாவிஷ்ணு. புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு துதி கேட்குறதும், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாத்தி வழிபடுறதும் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை பல மடங்கு உயர்த்துங்க. திருமண பலன் பொறுத்த வரைக்கும் மனம் போல் மாங்கல்யங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குணத்தை புரிஞ்சுக்கக்கூடிய நல்ல வரன் இந்த வாரம் உங்களை தேடி வரும். குறிப்பாக தடைப்பட்டிருந்த மாப்பிள்ளை அல்லது பெண் வீட்டார் தரப்பிலிருந்து இப்போ சாதகமான பதில் வரும். காதலித்து வரும் கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் உங்கள் காதலுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த எதிர்ப்புகள்லாம் மெல்ல மெல்ல குறையும். பெற்றோர்களிடம் உங்கள் காதலை பற்றி பேச இது ரொம்பவே உகந்த நேரம். சம்மதம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய பலம் கூடுது. கடகராசிக்கு 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த வாரம் குரு பகவானின் அனுகூல பார்வையாலும் புத்திரகாரகனின் அமைப்பாலும் குழந்தை பாக்கியத்தில் இருந்த அத்தனை தடைகளும் மருத்துவ குறைபாடுகளும் நீங்குவதற்கான வழிகள் பிறக்கும். ஒரு சில தம்பதிகளுக்கு அவங்க எவ்வளவு நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த மகிழ்ச்சியான சுப செய்தி இந்த வாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமண தடைகள்லாம் நீங்கள் கடகராசி பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் விளக்கேற்றி செவ்வரளி பூ சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறதும் திருமண தடையை உடைக்குங்க. குழந்தை பாக்கியம் பெற திங்கக்கிழமை இல்லை அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மறைந்த முன்னோர்களை நினச்ச ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம், குறிப்பாக தயிர் சாதம் வழங்குறது புத்திர தோஷங்களை நீக்கி வாரிசு யோகத்தை உங்களுக்கு விரைவுபடுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.